சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வருத்திக் கொண்டு உனது முழு பாரத்தை நீயே சுமந்து கொண்டிருக்காதே. அதை என் மீது சுமத்திவிட்டு மகிழ்ச்சியாக இரு. அப்பா, நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் வினவுகிறீர்கள். அது எப்போது தீரும் என்று தெரியவில்லை. நான் பட்ட வலிகள், எனது மன அழுத்தம், நான் பட்ட அவமானங்கள், என்னை நடத்திய விதம், நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை என்று சொல்லுகிறாய். குழந்தாய், என் அன்பு குழந்தாய், அனைத்தும் நான் அறிவேன். அது கூட தெரியாமலா நான் இருக்கிறேன்? எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாய். நீ நம்பிக்கையை இழந்து விட்டாய். அதனால்தான் என்னிடத்தில் இப்படி வினவிக் கொண்டிருக்கிறாய். யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், யார் உனக்கு என்ன கெடுதல்களை வேண்டுமானாலும் செய்யட்டும், அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். எதையும் முடிவிலே உன்னைத்தான் நான் வெற்றி பெற வைப்பேன். அவர்கள் சொல்லும் எதையும் செவி சாய்க்காமல் இரு. உன்னை வீழ்த்தி பார்ப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். உன்னை அதிலிருந்து விடுவிக்கவில்லை என்று சொன்னால் நீ என்னிடம் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது. யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது? என் பிள்ளைகளை கண்டிக்கவோ அடிக்கவோ எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. உங்களை படைத்தவனும் காப்பவனும் நானேதான். யாராவது கேடு விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் சாம்பலாகி போகும். கவலைப்படாமல் இரு. அனைத்தும் விரைவிலேயே முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை அதிலிருந்து முழுவதுமாக நான் விடுவிக்கப் போகிறேன். காத்திரு. அதுவரை காத்திரு. காத்திருக்கும் பொழுது கண்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறதே அப்பா என்றுதான் நீ கதறுகிறாய். உண்மைதான். காத்திருக்கும் பொழுது கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கவலைகளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, ஒரு படம் பார்க்கிறாய், ஒரு நாடகம் நடிக்கிறார்கள். அந்த நாடகத்திலே வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நடித்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையிலே நடித்து கொண்டிருக்கிறாய். மற்றவர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்குத்தான் நன்றாக நடிக்க வரவில்லை, நடிக்க தெரியவில்லை. அனைவரும் உன் முன்பு நடித்து அவர்கள் வென்று கொண்டிருக்கிறார்கள். நீயோ எங்கோ சென்று கொண்டிருக்கிறாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, நீதான் இந்த கதையினுடைய நாயகன். இறுதியிலே நீதான் வெற்றி பெறப் போகிறாய். அதை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் கண்டிப்பாக அந்த நாடகத்திலே வெற்றி பெறுவார்களே, உண்மைதான் அங்கே வெற்றி பெறுமே. அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். நீ கேட்கிறாய், அப்பா நாட்களெல்லாம் கடந்து விட்டது, வருடங்களெல்லாம் ஓடிவிட்டது, நான் எப்பொழுதப்பா வெற்றி பெறப் போகிறேன் என்று தானே நீ கேட்கிறாய். அதுவும் கூட என் காதுகளிலே நன்றாக கேட்கிறது. நீ பேசுகின்ற பேச்சு மட்டுமல்ல, நீ நினைக்கின்ற நினைப்பே எனக்கு தெரியும் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தான் சொல்லுகிறேன், என் அன்பு குழந்தையே, காத்திரு.
உனது கைகள்தான் ஓங்கப் போகிறது. அந்த நாடகத்திலே எப்படி இறுதியிலே அந்த கதையிலே கதாநாயகனும் கதாநாயகியும் வெற்றி பெறுகிறார்களோ அதுபோல நீயும் வெற்றி பெறப் போகிறாய். நீ பட்ட அவமானங்கள் வானங்கள் எல்லாம் தூசு தூசாக பறந்து போகப் போகிறது. உன்னை பார்த்து உன்னுடைய நண்பர்களும் உன்னுடைய சொந்தங்களும் மலையை பார்ப்பது போல பார்க்கப் போகிறார்கள். உன்னுடைய வெற்றியை பார்த்து வியக்கப் போகிறார்கள், வாழ்த்தப் போகிறார்கள். அதுதான் நடக்கும். அதுவரை நம்பிக்கையோடு இரு, நலமாக இருப்பாய். நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக். சாயி சரணம், பவதரணம், பயஹரணம், சாயி சரணம்.